வணக்கம். இன்றைக்கு நம்ம யாரையாவது சொல்கிற போது பெரிய கோடீஸ்வரர்கள் யாரையாவது குறிப்பிட்றது தான் என்ன பெரிய பில்கேட்ஸ்ன்னு நினப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். அப்படி பில்கேட்ஸினுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன விளையாட்டான கணக்காக சொல்லுவாங்க. அவர் தரக்கூடியதை அந்த $1 அமெரிக்க டாலராக மாற்றி வச்சோம்னா சந்திரமண்டலம் வரைக்கும் அது அப்படி அடிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது அப்படிம்பாங்க. அத்தகைய பெரும் கோடீஸ்வரர். அதோடு மட்டும் இல்லை, அவருடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் அதிகமான இந்தியர்களுக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு வேலை தர்றார் அப்படிங்கிற அவருடைய நிறுவனத்தில் வேலை தர்றாருன்னு சொன்னப்போ, அப்போ அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பில் கிளின்டன், நீங்கள் அயலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு தர்றீங்க, அது குறிப்பாக இந்தியர்களுக்கு, அப்படி நீங்கள் தரக்கூடாது, அமெரிக்கர்களுக்கு தான் தரணும் அப்படின்னு சொன்னாராம். அது கேட்ட பில்கேட்ஸ் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் இந்தியர்களுக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு வேலை தராமல் என் நிறுவனத்தை நடத்துவதை விட இதை இழுத்து மூடிவிட்டு என் கம்பெனியை இந்தியாவில் போய் தொடங்கி நான் வெற்றி பெறுவேன் என்று சொன்னதாக நாம் படிச்சிருக்கிறோம். இது கேள்விப்பட்ட செய்தியாக இருந்தாலும் கூட அத்தனை பெருமை நமக்கு அவர் தந்திருக்கிறார். சரி, இனி அவரை பற்றி பார்க்கலாம். அவர் பிறந்தது வாஷிங்டன் நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் சியாட்டிலில் பிறந்தார். 1955 அக்டோபர் மாதம் 28 எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, என்னுடைய பிறந்த ஆண்டும் 1955 தான். ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் பிறந்த ஆண்டு 1955 தான். ஏதோ ஒரு சின்ன தொடர்புக்காக சொல்லலாம். கோடீஸ்வரரோ பெரிய அறிவாளியோ நான் சொல்லிக்கல. அந்த ஆண்டு ஒரு பெரிய ஆண்டாக எனக்கு தோணுச்சு. அதனால் அவர் தந்தையார் நல்ல செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர், வழக்கறிஞர். தாயாரும் அதுபோல் பெரிய நிறுவனத்தில் பணியாற்றியவர்கள். அவருடைய தகப்பன் வழி பாட்டனாரும் மிகப்பெரிய தொழிலதிபர், செல்வ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். இவர் பள்ளியில் படிக்கிற போது தான் முதல்ல இவருக்கு கணிதத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்றாங்க. ஆனால் அவருக்கு எந்த கருவியில் ஆர்வம் இருந்ததுன்னா, அப்போ தான் முதல்ல இந்த கணினி, அப்போ அதை கணினின்னு சொல்லக்கூடாது, டெலிபிரிண்டர் அப்படிங்கிறாங்க. அதில் இவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு அதில் போய் தன்னுடைய நேரத்தை செலவிட்டு ப்ரோக்ராம் எழுதுகிற முறைக்கான விஷயங்களை முயற்சி பண்ணுறார். உடனே தலைமை ஆசிரியர் மற்றவர்கள் பார்த்துட்டு அறிவியலுக்கான பாட நேரத்தை குறைச்சி இவரை கணிதத்துக்கான நேரத்தை கொடுக்குறாங்க. அப்போ உடனே இவர் அதில் படிக்கிறாரு. அதில் ரொம்ப ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுறது. பிறகு பள்ளி படிப்பு முடித்த பிறகு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு வர்றாரு. மீண்டும் அதே துறை அவரை ஈர்க்குது. அவருடைய நண்பர் பால் என்பவரோடு சேர்ந்து தன்னுடைய படிப்பு முடித்த உடனேயே அப்போவே ப்ரோக்ராம் எழுதுகிற வாய்ப்பு இவருக்கு இருந்தது, ஆற்றல் இவருக்கு இருந்தது. அப்போ தான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை உருவாக்குறாங்க. 1975 அந்த ப்ரோக்ராமோடு சேர்ந்து எழுதுகிறாங்க. நல்லா பாருங்கள், 55-75 20வது வயதில் தன்னுடைய பெரும் வெற்றியை தொடங்குகிறார். அதே மாதிரி அதனுடைய பயன்பாடுகள் உலகம் முழுவதும் போகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது இந்த கணினி தாங்கிறத அப்புறம் அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். விண்டோஸ் அதுவும் இவருடைய கம்பெனிகளில் ஒன்று. ஐபிஎம் போன்றவற்றுக்கெல்லாம் அடிப்படை இவருடைய கம்பெனிகள் தான். இன்றைக்கு உலகம் முழுவதும் இவருடைய கணினியை பயன்படுத்தாதவர்கள் யாரும் இல்லை. யார் கணினியை திறந்து ஒன்று பயன்படுத்தினாலும் அதனால் ஒரு பகுதி வருமானம் அவரை போய் சேரும். நான் கலிஃபோர்னியாவுக்கு போயிருந்த போது அங்கு சேனோசே என்கின்ற பகுதியில் இவருடைய கம்பெனிக்கே நான் போயிருந்தேன். நம்ம தமிழர்கள் அங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. பில்கேட்ஸினுடைய கம்பெனியினுடைய இது ரொம்ப அழகாக இருக்குது, பல்வேறு இடங்களில் இருக்குது. இப்போ கூட நீங்கள் அவருடைய கம்பெனியினுடைய அழகை பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கூட ஒரு இதில் பார்த்தேன். அது ஒரு அலுவலகம் மாதிரி இருக்காது. இயற்கை சூழ்ந்த நீரூற்றுக்கள், பசும்புல் தரைகள், உணவகங்கள், நூலகங்கள் என்று எல்லாமாக இருக்கும். ஒரு மால் மாதிரி இருக்குமா பார்க்குறதுக்கு. அதோடு மட்டும் இல்லை, அவர் பில்கேட்ஸினுடைய ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, எப்படி ராக்ஃபெல்லர் என்கின்ற கோடீஸ்வரர், அமெரிக்க கோடீஸ்வரர் தன்னுடைய செல்வத்தின் பெரும்பகுதியை
அறக்கட்டளைகள் நிறுவி படிக்க முடியாதவர்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளை உருவாக்கினாரோ அதுபோல் பில்கேட்ஸ் HIV பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் கல்வி பயில்பவருக்கு உதவி செய்வதற்காகவும் ஸ்காலர்ஷிப் தொகை தருவதற்காகவும் உலகம் முழுவதுக்குமாக தன்னுடைய பணத்தை அறக்கட்டளை மூலம் நிறுவியிருக்கிறார். இந்தியாவுக்கு பல முறை வந்திருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக ஆந்திராவுக்கு அவர் வந்துட்டு போன போது அதனுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்ப அவர் பெரிய ஆச்சரியப்பட்டார்னு சொல்லுவாங்க. பில்கேட்ஸினுடைய வாசகங்களில் ஒன்று என்ன கவர்ந்தது என்ன அப்படின்னா, அவர் ஒரு நல்ல பேச்சாளர் மட்டுமில்லை, அவர் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, புகழ்பெற்ற புத்தகங்கள் அவை. திரைப்படத்துறையிலையும் அவர் வந்து கால் பதிச்சிருக்கிறாரு. BBC எடுத்த ஆவணப்படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு. பின்னாடி அவருடைய வாழ்க்கை வரலாறே படமாக இப்போது எடுக்கப்பட்ட போது அதில் புகழ்பெற்ற அமெரிக்க ஹாலிவுட் நடிகர் அந்த பில்கேட்ஸுடைய வரலாற்று நடிச்சிருக்கிறார். பில்கேட்ஸ் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, யாருக்கு எதில் விருப்பமோ அந்த விருப்பமான தொழிலில் முழுமையாக ஈடுபடுங்கள், நீங்கள் ஜெயித்து காட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, எல்லாரும் முதல் மதிப்பெண் பெறணும், எல்லாரும் அந்த முதல் மதிப்பெண் மூலமாக முன்னுக்கு வரணும், அது உண்மைதான். இருந்தாலும் முதல் மதிப்பெண் பெறவில்லை என்பதற்காக அவர்கள் வந்து அறிவாளிகள் இல்லை என்று தீர்மானிக்க வேண்டாம். அதுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் படிக்கிற காலத்தில் கோல்டு மெடல் வாங்கியதில்லை. பில்கேட்ஸோட வார்த்தை. நான் படிக்கிற காலத்தில் கோல்டு மெடல் வாங்கியதில்லை, ஆனால் கோல்டு மெடல் வாங்கிய அத்தனை பேரும் என்னிடத்தில் வேலை பார்க்கிறார்கள். இந்த வார்த்தையை நான் ஒரு முறை மேடையில் பேசுகிறப்ப அமெரிக்காவில் சொன்னேன். சொல்லி முடிச்சோடனே பரிசளிப்பு விழா நடந்தது. அப்போ நான் எல்லாருக்கும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்துட்டு இருந்தேன். அதில் ஒருத்தர் வந்து பரிசு வாங்கிட்டு, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த கோல்டு மெடல் வாங்கலை, ஆனால் கோல்டு மெடல் வாங்கினவங்களாம் என்கிட்ட வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்படி அவருடைய கம்பெனியில் கோல்டு மெடல் வாங்கி வேலை பார்க்குற ஆளில் நானும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி என்னை சிரிச்சுக்கிட்டே கை கொடுத்துட்டு பரிசு வாங்கினார். அது ஒரு வார்த்தைக்கான விஷயங்கள் எவ்வளோ தூரம் போய் சேருதுங்கிறத நான் அமெரிக்காவிலே பார்த்து மகிழ்ந்தேன். அத்தகைய பெருமை மிகுந்தவர் இப்போது நம்மோடு வாழ்ந்து வருகின்றார். இந்த யுகத்தை மாற்றி அமைத்த பெருமை, ட்ரெண்ட் செட்டர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஒன்றை உருவாக்கி காட்டுகிற பெருமையுடையவர்கள், ஒரு யுகத்தையே மாற்றி காட்டக்கூடிய பெருமையுடையவர்கள் என்று சொன்னால் அந்த பெருமைக்குரியவர்களில் பில்கேட்ஸும் ஒருவர். வெறும் செல்வந்தர் என்றோ அல்லது வியாபாரி என்றோ இவரை ஒதுக்கிவிடாமல் இவருடைய கண்டுபிடிப்புகள் உலகத்திற்கு எப்படி பயன்படுகின்றன என்று பார்த்தால் உலகத்தார் அத்தனை பேரையும் சென்று அடைகின்ற விஞ்ஞானமே மக்களின் விஞ்ஞானம். அதனால தான் ஐன்ஸ்டீன் அவர்களை பற்றி சொல்கிறப்ப அவர் விஞ்ஞானிகளில் விஞ்ஞானி என்றும், தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சொல்லுகிற போது அவர் மக்களின் விஞ்ஞானி, ஏனென்றால் அவர் கண்டுபிடித்த மின்சார பல்பு தான் கடையனும் கிடைத்தேற்றம் என்பது போல கடைசி மனிதனையும் சென்றடைந்தது என்று சொல்வார்கள். இன்றைக்கு நமக்கு எல்லோருக்கும் கணினி பயன்படுகிறது என்று சொன்னால், எல்லா துறைகளிலும் கணினி பயன்படுகிறது என்று சொன்னால் அதற்கான ஆதார புருஷர்களில் ஒருவர்தான் பில்கேட்ஸ். அவருடைய அந்த கண்டுபிடிப்புகளுக்கு நாம் வணக்கம் செலுத்துவோம், அவரை வாழ்த்துவோம்.